கிறிஸ்துக்கள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவதாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, 1,44,000 பேரை பற்றி பார்க்க போகிறோம். யார் இவர்கள்ங்கிறதான தலைப்பின் கீழே 1ஆம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 8 வசனங்களில் இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லியிருக்கும். அதில் ஒவ்வொரு கோத்திரத்தின் அடிப்படையில் 12,000 சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அதே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, அந்த வசனத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 1,44,000 பேர் அங்கே குறிப்பிட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போது வெளிப்படுத்தல் 7:3 சொல்லப்பட்ட அந்த 1,44,000 பேர் யாருன்னு நினைக்காங்கன்னா, உலகத்தில் எல்லாம் கிறிஸ்தவ ஜனங்கள் யார் நினைக்காங்கன்னா, இது இஸ்ரேல் ஜனங்களை 1,44,000 பேர் நினைச்சுறாங்க, இவங்க ராஜ்யத்தில் வருவாங்க அப்படிங்கிறதான ஒரு கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்குது. இல்லை இவங்க கூட பரலோகத்துக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதான இன்னொரு கருத்தும் கூட இருக்குன்னு பார்க்கும். அவன் இப்படி ஒரு கருத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும். இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறான விஷயத்தை தான் இந்த வேத படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வெளிப்படுத்தல் 7:3ஆம் அதிகாரத்தை 3 முதல் 8 வசனங்களை அதை தனியாக எடுத்து என்ன செய்யப்பட போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14:1 சொல்லப்பட்டதை அடுத்த பாத்திரம் தியானிக்க போகிறோம். இது வெளிப்படுத்தல் 7:3 சொல்லப்பட்ட அந்த 1,44,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதை கூட நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:3 முதல் 8 வசனங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 7 வசனங்கள் 3 முதல் 8 வரை. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். பார்த்தீங்கன்னா இல்லை அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, முத்திரை போடப்பட்டவர்களும் தொகையின் சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போட்டவர்கள் 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்து 12 கோத்திரத்துலையும் 12,000 பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன நினைக்காங்கன்னா, இதில் தெளிவாக போட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களில் தான் இந்த கோத்திரத்தின் அடிப்படையில் 1,44,000 பேர் அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா உலக கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு தான் நான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து படிக்கலாம். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. போதும். மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 1,44,000 பேர் நினைச்சிருவாங்க இதில் இருக்காங்கன்னு பார்க்கும். இந்த 1,44,000 பேர் இவங்க பரலோகத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த 1,44,000 பேர் தான் இஸ்ரேல் ஜனங்கள் ராஜ்யத்துக்கு வருவாங்களாங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோன்னு பார்க்கும். அப்போ இதை 2 விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் 1,44,000 பேர் தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அங்கே திரளான கூட்டங்கள் இருந்த மாதிரி இங்கே சொல்லப்படுது. அதுக்கு 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் திரளான ஜனங்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை விட நம்ம பிறகு பார்க்கும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தல் 7:3 சொல்லப்பட்ட அந்த 1,44,000 பேர் யாருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி அணுகணுங்கிறதான ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம தியானிச்சா மாத்திரம்தான் இந்த வசனம் நம்மளுக்கு புரியும் அல்லது புரியாதுன்னு பார்க்குறோம். அது கூட வாசிக்கலாம்.
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வாசிக்கலாம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 19 மற்றும் 20. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போதும் பார்க்கும் 2 பேதுரு 1 அந்த 19-20 என்ன சொல்ல போகுதுன்னா, தீர்க்க தரிசன வசனத்தை என்ன சொல்ல போகுதுன்னா, இருள் உள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இவ்வசனத்தை கவனிப்பது நலமா இருக்கும். இது வந்துட்டு என்ன பண்றோம்னா, விளக்குன்னா விளக்கு எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு இருளில் இருக்கும் பட்சத்தில் ஒரு விளக்கை வந்துட்டு கொளுத்துனா தான் அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் வந்துட்டு நம்மளுக்கு புரியலை. அப்போ என்ன பண்ண பார்த்தோன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை இந்த விளக்கு மாதிரி நம்ம எடுத்துட்டு அதை வச்சு இந்த வெளிச்சத்தை நம்ம வந்து பார்த்தா தான் இதை வந்துட்டு இந்த புரிஞ்சுக்கிற முடியும். இந்த தீர்க்க தரிசனங்கிறதான இந்த விளக்கு, இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உள்ள இந்த கீ சாவி, அதாவது இது டூலை வச்சுக்கிட்டு தான் இந்த வெளிச்சத்தை இந்த விளக்கு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சத்திய வசனங்களை வந்து தியானிக்க போகிறோம், பார்ப்போம். அப்போ வந்து வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் உடையதாகிறாது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்களை வந்து லிட்டரலாக நம்ம எடுக்க முடியாது. அது வந்து ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும். அந்த லிட்டில் மீனிங், அதாவது உள்ள மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு பார்க்கும். இன்னர் மீனிங் சொல்லுவாங்க, அதாவது இன்னர் மீனிங், அதுக்குள்ளே மறைந்திருக்க இன்னர் மீனிங் இருக்குன்னு பார்க்கும். அதை தான் என்ன பண்ண போதும் எடுத்து நம்ம வந்து பார்ப்போம். அப்போ வெளிப்படுத்தல் வந்துக்கிட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதை நம்ம சொல்ல அர்த்தமாக எடுக்க முடியாமல் பார்க்கும். அதில் ஆவிக்குரிய ஒரு காரியம் இருக்குது பார்க்கும். அது வந்து இன்னர் மீனிங் சொல்லி அதில் இருக்குன்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயத்தை வந்துட்டு நம்ம அறிந்து பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்துட்டு இந்த 1,40,000 இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறான விஷயத்த ஒரு வேதவசனத்தோடு நம்ம பார்த்தலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா விசுவாச பட்டியல்னு சொல்லி பேர் இருக்கும். அதில் எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டாம். 2 வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம தியானிச்சோன்னா சில விஷயங்கள் நம்ம புரியும் பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய நற்சாட்சி பெற்ற விசுவாச வீரர்கள் பேரை கொடுத்துருக்கு. அதை நம்ம படித்தா கொஞ்சம் புரியும் பார்க்கும். அது கூட படிச்சலாம். எபிரேயர் 11, 13, 19, 39 படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 11 வசனங்கள் 13 மற்றும் 39. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவர் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11, 13 வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்கள் வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியில் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இது யார் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 13ஆம் வசனத்துக்கு மேலுள்ள வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா யார் சொல்லப்பட்டுனா, வாக்குத்தத்தம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அபிரகாம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வந்துக்கிட்டு அபிரகாமனுடைய சந்ததிக்கு தான் எதை கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கானான் தேசத்தை கொடுப்பேங்கிறான விஷயம் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு. உன்னை வந்துட்டு உன்னுடைய குழந்தைகளே வானத்தின் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போல திரளான வர்த்திக்கு பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் உங்கள் ஜனங்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள்ங்கிறான விஷயத்தை சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா அபிரகாம் சாரெல்லாம் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கானான் தேசத்தை பார்க்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை ஈசாக்கு பார்க்குறாரு. பேர பிள்ளைகள் முதற்கொண்டு பார்க்குறாங்க. ஆனால் நினைச்சது அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியல. அங்கே தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டார்கள் இருக்கு. அப்போ அந்த இடத்துல இவங்க வந்துட்டு சொந்தம் கொண்டாட முடியல. அந்நியர் பரதேசியமாக அங்கே இருந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, ஜீவனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனங்கள் அது நாலாம் தலைமுறைக்கு அப்புறம் அவருடைய ஜனங்கள் நினைச்சிட்டாங்க மோசை மூலம் விடுதலையாக்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா யோசுவா டைமில் அங்கே பிடிச்சி அங்கே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை வந்துட்டு சுதந்திரத்துக் கொள்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு கூட கானான் தேசம் நினைச்சது ஒரு நிழலாக இருக்குன்னு பார்க்க, பரலோக ராஜ்யத்துக்கு நிழலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா
கண்டு நினைச்சாங்க, தூரத்துல நின்று அழைத்து கொண்டு அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களால பெற்றுக்கொள்ள முடியலங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை இன்னொரு கூட்ட பீப்புள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை காண்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு சத்தியங்களை, அதை கேட்குறாங்க. ஆனால் தூரத்திலே கண்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அனைத்து பண்ணுறாங்க. ஆனாலும் விசுவாசித்து அந்த மார்க்கத்துக்குள்ளே வர முடியல. அதான் இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும். அது ஒரு வசனத்தை அப்படி கீழ்கொண்ட வசனங்களை படிக்கலாம். 39 படித்தா கொஞ்சம் புரியும் பார்க்கும், படிச்சிடலாம். எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரகாமுக்கு அடுத்த உள்ள விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. பேசிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகாப்பு அந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஆகாப்பு, சிம்சோனும், எல்லா கிதியோனும், பாராக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு அங்கே வந்தவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அதை அடையாம போனாங்கன்னு இருக்கு. அப்போ வாக்கு தத்தம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றது அவர் தந்து நமக்கு வாக்குத்தம் பார்க்கும். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கல, அழியாமையும் சுதந்திரிக்கல அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். இந்த அழியாமை எதுக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்ங்கிற அந்த திட்டத்துக்குள்ள அது வரும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுனா அவங்க நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும், அவங்க கைக்கொள்ள முடியலன்னு பார்க்கும். ஒருத்தராலும் கைக்கொள்ள முடியல, அதனால நித்திய ஜீவனை இழந்தாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் 40ஆம் வசனத்தை சொல்ல முடியல, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ண ஆகாதபடி விசேஷ நன்மையானது ஒன்றையும் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க யாரா மாறுறாங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ள நினைச்சிடாம போயிறாங்க. அந்த 144,000 பேரா மாறுறாங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட இவங்க விசுவாசிக்கல. ஆனாலும் அவனு நியாயப்பிரமாணங்கிறதான ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அதை வாழ்ந்தாலே நினைச்சது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருவரும் நினைச்சது அதை வாழ முடியலன்னு பார்க்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன சட்டத்திட்டம் இருக்குன்னா கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தை நம்ம வந்துட்டு கை கொண்டு எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேரை மாற முடியும் பார்க்கும். அப்போ வாக்கு தத்தத்தை இவங்க அடையாமல் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுடான்னு பார்க்கும். அந்த வாக்கு தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுதான் அவருக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட பார்க்கலாம். 1 யோவான் 2:25. யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்ப நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொல்றது அவர் நினைச்சது நமக்கு தந்த வாக்கு தத்தம்ங்கிற சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு அந்த நித்திய ஜீவனை வந்துட்டு நினைச்சிடாது நினைச்சதுன்னா இவங்க சுதந்திரிக்க முடியல. அதான் கரெக்டாக நம்ம போட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தப்பட்டது அங்கே அடையாம போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும். அப்புறம் நித்திய ஜீவனை அவங்களால சுதந்திரிக்க முடியலங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட இன்னும் 1 by 1 அடிச்சவரை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து அதை வந்து நியாயப்பிரமாணத்தை நினைச்சுறாங்க, அவங்ககிட்ட ஜீவிச்சாங்களா, நித்திய ஜீவனை அபாத்திரமாக தள்ளி விட்டாங்களாங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 46, 48 வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 13 வசனங்கள் 46 மற்றும் 48. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போதும் பார்க்கும். அவங்க நினைச்சிட்டா பார்த்தீங்கன்னா முதலாவது அவங்களுக்கு அந்த சத்திய உபதேசங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில் சீஷர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, சிதறி இருக்கிற இஸ்ரவேல் வீட்டார்கிட்ட போங்க, வேற யார்கிட்டையும் போகக்கூடாதுங்கிறான ஒரு திட்டத்தை கூட கொடுத்தாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்காருன்னா சீஷர்கள்ட்ட, ரெண்டாவது நீங்கள் வந்து உலகம் எங்கே போய் சீஷர் ஆக்குங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியிலையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பக்தி உள்ள ஜனங்களை வேறு பிரிக்கிறதுக்காக அவங்களுக்கும் சத்தியத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து முடியலன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக தீர்த்து கொண்டபடினா நாங்கள் புறஜாதியருக்கு போகிறோம்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அவங்க சொல்கிறாரு பார்க்கும்.
சொன்னதுக்கப்புறம் புறஜாதியில் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே மாதிரி என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா, தோமா என்ன செய்றாரு, இந்தியா தேசத்துக்கு வராரு. அவர் மூலமாக சத்தியங்கள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பின்னாட்கள் அப்படி 1 by 1 போய் நமக்கு கூட இன்னைக்கு இந்த சத்தியம் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ புறஜாதியை நம்மளுக்கு கொடுக்கப்படுது, நம்ம விசுவாசித்தோம், அதனால நம்ம நித்திய ஜீவனுக்கு உள்ள வந்துட்டோன்னு பார்க்கும். ஆனால் பார்த்து ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்போன்னு பார்க்கும். அதுதான் நம்மளே அல்லாமல் அவங்க பூர்ணமாக்க முடியாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் நித்திய ஜீவன் தான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதை அவங்க வந்து அல்லல் தட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசூரில் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் வந்து விவரிக்கப்படும். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்று அதை கை கொள்ளாமல் போனீர்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தில் தான் என்ன நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாலே என்ன அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். ஆனால் வந்துட்டு நியாயப்பிரமாணம் அந்த 10 கட்டளை அதை கொடுத்து அதை வந்துட்டு அவங்க வந்து கை கொண்டாலே அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் யாருமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு கை கொள்ளலை, அதை வந்து கை கொள்ளாமல் போனீங்கிறதான விஷயத்த செய்வான் வந்து அவங்களுக்கு சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 19. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். போதும். அவன் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை அவங்க ஜீவிச்சா நித்திய ஜீவன் ஒன்று பார்க்கும். அதனால தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்தே சொல்றாரு, வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்தே சொல்றாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவங்க யாருமே நடக்கலன்னு பார்க்கணும். அப்போ நடந்தால் தான் என்ன ஆக முடியும் பார்த்தீங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ண நித்திய ஜீவனை வந்து சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவங்களும் என்ன பரலோக ராஜ்யத்தை அவகாசியாக மாறலாம், அந்த 1,44,000 பேரை மாறலாம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 1,44,000 பேரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதானே மாற முடியும், ஆனால் மாற முடியலங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஒரு வசனம் கூட படிச்சிடலாம். 1 யோவான் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். போதும். அப்போ பாவம் செய்கிற யாரும் எங்கே போக முடியாமல் பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் மறிப்பாங்க. உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஸ்தலத்தை தேவன் வந்து அவங்களுக்கு கொடுப்பான்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் யாருமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி வாழலைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதன் சொல்ல பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணம் மீறுவதே பாவம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க அந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழலை அப்படின்னா அவங்க மீறிட்டாங்க. மீறினால அடிச்சது நியாயப்பிரமாணம் மீறினாலே பாவம் பார்க்கும். அவங்களுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால எங்கே போக முடியாது பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்தலமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் எனக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு பார்க்கும். ஏன்னா நியாயப்பிரமாணம் இந்த உலகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உலகத்தில் பாவம் இருந்துச்சு, அது வந்து எண்ணப்படாமல் இருந்துச்சு. அதாவது ஆதாம் முதல் மோசை வரைக்கும் பாவம் ஆண்டு கொண்டதுன்னு சொல்லிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன செய்ய முடியாது, அவங்களால போக முடியாது. எங்கே போக முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு பார்க்கும். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, உனக்கு குழந்தை தருவேன் அப்படின்னாரு. குழந்தையை கொடுத்தாரு. அவங்களுக்கு வானத்தின் நட்சத்திரங்கிறாங்க. அது எவ்வளோ குழந்தைன்னா வானத்தின் நட்சத்திரம், எண்ணக்கூடாத ஜனங்களை அவர் கொடுத்தாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு நிறைவேற்றினார். அப்போ அபிராமுக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை அவர் வந்து நிறைவேற்றலான்னு பார்ப்போம். ஆனால் இன்னொரு வாக்குத்தத்தம் கூட இருக்குது அபிரகாமத்தில். அதாவது உனக்குள் பூமியில் சகல ஜனங்களும் ஆசிரியக்கப்படுவாங்க அப்படின்னா அது பரலோக ராஜ்யத்துக்குரிய அழைப்பு. அதுதான் விசுவாச மார்க்கத்தான் பார்ப்போம். ஏன்னா அவர் விசுவாசித்தனால என்ன பார்த்தீங்கன்னா அவரோட சந்ததியை கானான் தேசத்துக்கு வந்து கொண்டு சென்றார் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளும் அபிரகாம் போல ஒரு விசுவாசித்தால் நித்திய கானானை நம்ம நினைச்சிடும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதில் வந்து நமக்கு ஒரு படிப்பினையை வச்சிருக்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசுகளை யாக்கோப்பு நிறுவனத்தில் படிச்சிடலாம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம்.
யாக்கோபு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். அப்போ நியாயப்பிரமாணத்துல எல்லாத்தையும் கை கொண்டுட்டு ஒன்றுல தவறிட்டான்னு வைங்களா, அதுல என்ன பண்ண முடியும்னா அவன் குற்றவாளியா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லா பட்சத்திலும் குற்றவாளியா இருப்பான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, தாவீதை குறித்து தேவன் சொல்ல முச்சில என் எருதுக்கு பிடித்த தாசனுங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அவர் தாசன் சொல்றாரு. அப்போ அவரு கூட பரலோகத்துக்கு போவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். ஏனென்றால் அவர் தாவீது செய்திருக்கார் தவறு பார்க்கும். 10 கட்டளை இல்லை, 3 கட்டளை எனக்கு மீறி இருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 6வது கட்டளை மீறி இருக்காரு. அது கொலை செஞ்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா உரியாவை கொலை செஞ்சிருக்காரு. பர்ஷேபாலுடைய கணவனாரை கொலை செஞ்சிருக்காருன்னு பார்க்கும். 2வது பார்த்தீங்கன்னா 7வது கட்டளை மீறி இருக்காரு, விபச்சாரம். அப்போ பார்த்தீங்கன்னா விபச்சாரம் என்னன்னா உரியாவினுடைய மனைவி பிறனுடைய மனைவியை கொண்டு அவர் சைனிக்கிறான்னு பார்க்கும். அது ஒரு விபச்சார குற்றமாக கருதப்படுதுன்னு பார்க்கும். 3வது கட்டளை எதை மீறிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10வது, அதாவது 10 கட்டளை 10வது கட்டளை மீறிருக்காருன்னு பார்க்கும். அதுனா பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அந்த கட்டளையும் மீறிருக்காரு. எப்படின்னா பிறருடைய மனைவியை இச்சித்து என்ன பண்றாரு எடுத்துக்கொள்றான்னு பார்க்கும். இதை கூட பட்டிருக்க 3 தவறு பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். இது நிமித்தம் எங்க போயிருக்க முடியாதுன்னா பரலோகத்துக்கு போக முடியுமானா போக முடியாது. அப்போ கர்த்தர் மன்னிச்சிருப்பாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ணிட்டு நீங்க தவறு செய்தாருன்னா அந்த ப்ராசஸ்லாம் தான் இருக்கும் பார்க்கும். அதை மன்னிக்கிறதுக்கு தேவன் ஒரு காரியம் வச்சிருக்காரு. அது பின்னாடி வர பாடங்களை நம்ம படிச்சா அது புரியுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ராம்ஸுக்கு முன்னாடி இவங்க மறிச்சனால அதை இவங்களுக்கு அப்ளிகலா ஆக முடியாதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் ஆதாம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா கனியை சாப்பிட்டனால, அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கனியை சாப்பிட்டனால என்ன செய்யறான்னா தோட்டத்தை விட்டு துரத்தப்படான்னு பார்க்கும். அப்போ அவருக்கு மன்னிக்கப்படலான்னு பார்க்கும். அப்போ மன்னிக்கப்படனா இயேசு கிறிஸ்து ரத்தம் தொளிக்கப்படத்தான் அவங்க மன்னிக்க முடியும்னு பார்க்கும். அப்போ இங்கே தாவீதை மன்னிக்கணும்னா தாவீது 3 கட்டளை மீறியிருக்காரு, ஆனால் ஆதாம் ஒரே ஒரு கட்டளை தான் மீறியிருக்காரு. அப்போ தாவீதுக்கு தயவு பண்ணா அப்போ அங்கே ஆதாமுக்கு தயவு பண்ணியிருக்கும். ஆதாமுக்கு தயவு பண்ணா உலகத்துக்குள்ள பாவங்கிறான விஷயமே வந்திருக்காருன்னு பார்க்கும். அப்போ இந்த கட்டளையை மீறுவதே பாவங்கிறான விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 10 கட்டளையில யாருமே ஜீவிக்க முடியல, எல்லாருமே கட்டளை மீறுகிறவாக காணப்படுகிறார்கள் என்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 18 மற்றும் 19. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை அபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அப்போதும் பார்க்கும். அப்போ அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்திலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாகிறாது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறாரே அங்க சொல்றாரு. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி வரும் அளவும் அது அக்கிரமக்கார நிமித்தம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டிருக்குது. அந்த மத்தியஸ்தன் யாரா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மத்தியஸ்தன் கையினால தான் என்ன பெற்றாங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றாங்க, அதையும் கை கொள்ளலும் பார்க்கும். நம்மளும் அதே மத்தியஸ்தர் ஆகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யறோம் நம்ம கற்றுக்கொண்டோன்னு இருக்கோம். அப்போ என்ன செய்யற வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் மூலம் அந்த அக்கிரமத்து நிமித்தம் கூட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ வாக்குத்தத்த சந்ததி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அந்த 1,44,000 பேர் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததின்னு இருக்கு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போயிட்டாங்க. என்னன்னா நித்திய ஜீவனை அடையாம போயிட்டாங்க. அப்போ நம்ம வாக்குத்தத்தம் பண்ணாத நம்ம அடைஞ்சிடும், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்றோம். அதனால இந்த சந்ததின்னு பார்க்கும். அப்போ நம்மளே அல்லாம என்ன செய்யுது அவங்களுக்கு பூர்ணமாக்க முடியாது. நம்மளை கொண்டு தான் ராஜ்யத்தில் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1,44,000 பேர் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்புக்குள்ள அவங்களால போக முடியலங்கிற விஷயத்த நம்ம அறிந்து கொண்டோம் பார்க்கும். அது எப்படிங்கிறான விஷயத்த இன்னொரு வசனத்து மூலமா நம்ம படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
அதிகாரம் 21 வசனம் 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போதும் அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் அந்த 1,44,000 ஆகிற வாய்ப்பு அனுப்பிச்சிட்டாங்க, இவங்க இழந்துட்டாங்கன்னு பார்க்கும். அதனால தேவனுடைய ராஜ்யம் உங்கள்கிட்ட வந்து பிடுங்கப்பட்டு கனி கொடுக்குறவங்கள்ட்ட அங்கே கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 11 வசனம் 26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கொண்ட வசனங்களை படிக்கலாம், 25ஆம் வசனத்தில் படிக்கலாம். மேலும் சகோதரர்களே, நீங்கள் உங்களை புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்கிறேன். அது என்னவென்றில் புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடின மனதோடு இருக்கும். அப்போ புறஜாதி நிறைவு உண்டாகும் வரைக்கும் அப்படின்னா புறஜாதியில தான் இந்த 1,44,000 பவுண்டு நிறைவாகணும். அது வரைக்கும் இஸ்ரவேலோட ஒரு பங்கு கடின மனதோடு இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்றாங்க, இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க கடின மனதோடு தான் இருக்காங்கன்னு பார்க்கும். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க இன்னும் அநேக பேர் நினைச்சிருக்காங்க கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவ நாடே கிடையாது. கிறிஸ்தவங்கிறது என்ன, கிறிஸ்துவ யாரு, ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் அது கிறிஸ்தவ நாடுன்னு பார்க்கும். அவங்க ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கு சண்டை வரம்பு நினைச்சுறாங்க, இல்லை இஸ்ரேல் ஜனங்க கிறிஸ்தவ நாடுன்றாங்க. கிறிஸ்தவ நாடே கிடையாது. அவங்க வந்துட்டு கிறிஸ்துன்னா என்னது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அவங்க கிறிஸ்தவ நாடுன்னு பார்க்கும். அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து அல்லல் தட்டிட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ நம்ம கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம், நம்ம தான் 1,44,000 பேர். அப்போ புறஜாதி நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடின மனதோடு இருக்கும். அதனால இருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்போ ரட்சிக்கப்படுவார்கள், ராஜ்யத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோப்பை விட்டு நீக்குவார். யாக்கோப்புக்கு மறுபேர் என்ன, இஸ்ரவேலன்னு பார்க்கும். அப்போ மீட்கிறவர் சீயோனிலிருந்து, சீயோனு யாரு, 1,44,000 பேர் பார்க்கும். மீட்கிறவர் என்ன, கை தூக்குறவர். கை தூக்குறவருக்கு இன்னொரு மீனிங் சமஸ்கிருத நல்ல வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறது அப்படின்னு பார்க்கும். மலையாளத்தை சொன்னால் ரட்சப்பட்டான்னா பாதுகாக்கப்பட்டான், தூக்கி எடுக்கப்பட்டான், மீட்கப்பட்டான் அதுக்கான ஒரு வேர்டு தான் சமஸ்கிருதத்தில் இந்த வேர்டுன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்க எப்போ தூக்கி எடுக்கப்படுறாங்க, எப்போ ரட்சிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ராஜ்யத்தில் தான் ரட்சிக்கப்படுறாங்க, தூக்கி எடுக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறம் எண்ணிக்கை உட்கப்பட்டவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 12 சீசர்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், பவுல் அதுக்கப்புறம் வந்தவங்களும் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அதெல்லாம் எண்ணிக்கை உள்ளவங்க, அதெல்லாம் மைனாரிட்டி பீப்புள் பார்க்கும். மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புறஜாதியர் தான். அந்த 1,44,000 பேர் அவங்க மெம்பர்ஷிப்பில் என்னச்சராக இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 1,44,000 ஒரு அடையாள பாஷையை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நாம் நினைச்சது எண்ணப்பட்டிருக்கோம். அந்த அழைப்புக்கு அவர்கள் நினைச்சது தன்னை பாத்திரமான அல்ல. ஆனால் நினைச்சது அவங்க அந்த அழைப்பு நினைச்சாங்க அல்லல் தட்டிட்டாங்கன்னு பார்க்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நம்ம எண்ணப்பட்டோம் அப்படிருக்கோம். எண்ணப்பட்டான்னு அவங்கள அந்த கவுண்டிங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அந்த 1,44,000 அழைப்புக்கு அவங்க தான் பாத்திரவானுங்கள். ஆனால் அவங்க அல்லல் தட்டிட்டாங்க. அந்த 1,44,000 யாரா சுதந்திரிக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா புறஜாதிகள் சுதந்திரிக்காங்கன்னு பார்க்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசைக்கு ஆரோன் அந்த மோசைக்கு ஆசாரி ஊழியம் கொடுக்கப்படலை. ஆனால் நினச்சது அவனோட குமாரர்களுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 435 வருஷம் கழித்து என்ன கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அந்த மோசையினுடைய குமாரரை என்ன கோகாத்தினுடைய வம்சத்துக்கு கீழே எண்ணப்பட்டார்கள் அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோசைவின் குமாரர்கள் என்ன பண்ணணும், கோகாத்து. ஏன்னா மோசை கோகாத்தின் வம்சத்தில் வர்றாரு. அதனால கோகாத்து வம்சத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மோசையினுடைய குமாரன்றது சந்ததிகளுக்கு இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா சாலமோன் காலத்தில் தான் அந்த காரியங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம் பார்க்கும். 435 வருஷம் கழிச்சு தான் அந்த அழைப்புக்குள்ள நினைச்சாங்க அந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு நினைச்சாங்க உள்ள வாராங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மோசையோட குமாரர்களை கோகாத்து வம்சத்தில் எண்ணப்பட்டார்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய பட்டியலில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் ஆகிய நம்ம நடிச்சிடப்ப எண்ணிக்கைக்கு உள்ளே கொண்டு வர 1,44,000 பேராக எண்ணிக்கைகளை நம்ம கொண்டு வரப்பட்டோம்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 நாளாகவும்
23ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் படிக்கலாம். 1 நாளாகமம் அதிகாரம் 23 வசனங்கள் 13, 14 மற்றும் 15. அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும், என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும், அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும், அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு யாருக்கு வந்துட்டு கட்டளையிடப்பட்ட பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்போ ஆரோனுடைய குமார் கட்டளையிடப்பட்டு பார்க்கும். ஆனால் வந்து மோசைக்கு வந்துட்டு அந்த ஊழியம் கொடுக்கப்படலை. அது ஏங்கிறான விஷயத்தை நம்ம வந்து பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். பின்னாடி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சாலமன் பீரியடில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா மோசையினுடைய குமாரன் அவருடைய சந்ததியில் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுறதுன்னு பார்க்கும். கொடுக்கப்படுறாங்க. அப்போ வந்துட்டு யாருடைய இதில் கொடுக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாக மோசையின் குமாரவெனில் லேவின் கோத்திரத்துக்குள் எண்ணப்பட்டார்கள். லேவின் கோத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகாத்தினுடைய வம்சம்னு பார்க்க. யாருன்னா இவர் மோசை யாருடைய வந்துறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பன் யாருடைய இதில் வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு கோகாத்தினுடைய இதில் வராரு பார்க்கும். லேவி கோத்திரத்துக்குள்ளே இடத்துல எண்ணப்பட்டார்கள். லேவி கோத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த கோகாத்து வம்சம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர் ஊழியன்னு வரும் பார்க்கும். ஆனால் இவங்க லேவி கோத்திரத்தில் என்ன பண்ணாருன்னா இவங்க வந்துட்டு அந்த பிரகாரத்துக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்கு எடுத்துறாங்க. அவங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு பார்க்கும். எண்ணிக்கொள்ளப்பட்டாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா மோசை யாரை அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். மோசையின் குமார் யாரை அடையாளப்படுத்தணும்னா புறஜாதியாரிய நம்மளை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அப்போ மோசையின் குமார்னா நம்மளுக்கு கூட லேவி கோத்திரத்துக்குள்ள அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ண போகிறோம் எண்ணப்பட்டிருக்கோன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் யாராக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சேஷபுத்திரன் என்று அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அதே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள லேவி புத்திரர்களையே முதற் பலன் அவங்களையும் சேஷபுத்திரன் அழைச்சி அவங்களுக்கு தான் அந்த ஆசாரிய ஒளி கொடுக்கப்பட்டன்னு பார்க்கும். அதே மாதிரி புறஜாதியை நம்மளை கூட சத்திய வசனத்தினால் ஜெனிபிக்கப்பட்டோம் நம்ம தான் முதற் பலன் பார்க்கும். அப்படி நம்மளை கூட என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோசையின் குமாரன்னா மோசைன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலைன்னு பார்க்கும். அவர் குமாரன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறோம். 1,44,000 பேருக்குள்ளே அடிச்சிடறோம் வந்துடுறோம்னு பார்க்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கு. இந்த கோத்திரம் தான் 12,000 பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கேள்வி கூட வரலான்னு பார்க்கும். அதை கூட நம்ம அடிச்சிடலாம் நம்ம படிச்சிடலான்னு பார்க்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா லேவின் குமாரர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். அது யாருன்னு பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு மோசையின் குமாரர் பார்த்தீங்கன்னா கெர்சோம், எலியேசர்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேவின் குமார கெர்சோன், மோசையின் குமார கெர்சோம் இருக்கு. ஒரு சின்ன எழுத்து தான் வந்துட்டு மாறும் பார்க்கும். உச்சரிப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னு பார்க்கும். மோசையின் குமார் கெர்சோனுங்கிற விஷயத்த நம்ம என்ன நினச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது வந்துட்டு கெர்சோன் நினச்சிருப்போம். ஆனால் அது கிடையாது. மோசையின் குமார் கெர்சோம், லேவின் குமார் வந்துட்டு கெர்சோன் பார்க்கும். இவங்க 2 பேரும் கூட பின்னாட்களில் தேவனுடைய வேலைகளை அங்கே வந்து செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த பேரை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். லேவின் குமார் வந்தால் மோசையின் குமார் வந்துக்கிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா கெர்சோம், எலியேசருங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிடலாம். அவங்க தான் சொல்லி படிச்சிடலாம். சிலர் நினைப்பான வந்து அந்த கெர்சோமும் எலியேசரும் ஆரோனுடைய குமாரங்கன்னு நிறைய பேரை கூட நினச்சிருக்கலாம். அது இல்லை. கரெக்டாக நம்ம வந்துட்டு அந்த வசனத்தை படிச்சுட்டு நினச்சிடலாம். நம்ம போகலாம் பார்க்கும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 18 வசனங்கள் 3 மற்றும் 4. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். அப்போதும் பார்க்கும். அவனுக்கு 2 குமாரர்கள் நினைச்சிடாது பிறந்தாங்க. எங்கன்னா மீதியான் தேசத்துல பிறந்திருக்காங்க. அதான் சொல்ல நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருந்தேன் என்று மோசே சொல்லி ஒருத்தனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்துக்கு என்னை தப்பிவித்தார் என்று சொல்லி எலியேசர் என்று பெயரிட்டார்னு பார்க்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த எகிப்தில் ஒருத்தனை வந்து கொலை பண்ணிடுவார், கொலை பண்ணிட்டு தான் இங்கே வருவார்னு பார்க்கும். அதனால் நினச்சிடாரு கொலை செய்ததுக்கா இவரை வந்து கொலை செய்யப்படணும், அதனால் நினச்சது அந்த பட்டையை தப்பி வந்ததுனால வந்துட்டு எலியேசர் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இந்த எலியேசர் அப்படிங்கிற பேருடைய அந்த அர்த்தம் என்னென்னா காட் இஸ் ஹெல்ப்ன்றது, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்னா பார்வோன் என்ன கொல்ல பார்த்தான் அப்படின்றத நான் தப்பிச்சேங்கிற விஷயத்துக்கு தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டும் அப்போ வந்து கெர்சோம் எலியேசர் யாருடைய புத்திரன்னு பார்த்தீங்கன்னா மோசனுடைய புத்திரருங்கிற விஷயம் பார்த்தாச்சு. லேவியருடைய புத்திரர் அப்படி யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெர்சோன், அது இது வந்து இவர் வந்து கெர்சோம், அவன் வந்து கெர்சோன் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 நாளாகமும் அதிகாரம் 6 வசனம் 16. லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. அப்போதும் பார்க்கும் லேவியின் குமாரர் எழுத கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே அங்கே விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா இந்த கோகாத், இவங்களுக்கு லேவியின் புத்திரர் யார் பார்த்தீங்கன்னா கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்கள்னு பார்க்கும். இவங்க தான் புத்திரன் பார்க்கும். இப்போ இந்த கோகாத் வம்சத்தில் தான் யாரும் யாரான்னு பார்த்தீங்கன்னா அம்ராம் வாரான்னு பார்க்கும். அம்ராம்னு யார் பார்த்தீங்கன்னா மோசை வாரான்னு பார்க்கும். மோசை தான் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா அம்ரான் வாரான்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில் வந்து இவங்க எண்ணப்பட்டார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோர்ஸ்களே, அந்த எண்ணப்பட்டார்கள்ங்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸில் இருப்போம். ஒரு வசனத்தை படிச்சிங்கன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரர் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். போதும் பார்க்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்ல மூச்சில் அட்ரஸ் பண்ண மூச்சில் என்ன சொல்லப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரர் எண்ணப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் குமாரராக எண்ணப்பட்டார்ன்றிருக்கு. இப்போ எண்ணப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பு வந்துக்கிட்டு அவருடைய இயேசு கிறிஸ்துவோட கற்ப பிறப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும். அப்போ யோசேப்புன்னு விந்தணுவிலேருந்து உருவாக்கப்படலை யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அப்போது அவர் வந்துட்டு வந்து இயேசு கிறிஸ்து யோசேப்பு குமாரா எண்ணப்பட்டாருன்னா அப்படின்னா அவர் குமாரனா வந்துட்டு என்ன உலகத்தை அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஆளை நம்ம தத்தெடுத்தான்னு சொல்லுவாங்க, தத்தெடுத்தாங்கன்னா இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் தத்தெடுத்துருக்கு எடுத்தாருன்னா வேறோடைய குழந்தைய தான் தத்தெடுத்துருப்பாங்க, அவருடைய ஜீன் கிடையாது. இருந்தாலும் அவர் குமாரனா எண்ணப்படுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த யூசப்புக்கு பிறந்த பையன் கிடையாது. யார் பார்த்தீங்கன்னா யோசேப்பு பிறந்த குமாரன் கிடையாதுன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்ப பிறப்பு கிடையாது. அதனால தான் யோசேப்பு குமாரன் எண்ணப்பட்டார்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களில் வந்துக்கிட்டு நாம் என்ன போடுறோம், இஸ்ரேல் ஜனங்களை நாம் என்ன போடுறோம், அப்போ வந்து இஸ்ரேலுடைய கற்ப பிறப்பு நம்ம கிடையாது. அதை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்துக்கிட்டு ஆசாரியுடைய அழைப்பு யாருக்கு இருக்குன்னா ஆரோனுடைய சந்ததிக்கு தான். ஆனால் வந்து மோசேயினுடைய பிள்ளைகளுக்கு பின்னாடி கொடுக்கப்படுறாங்கன்னு பார்க்கணும். அதனால தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லேவியின் புத்திரர்களில் எண்ணப்பட்டார்கள் அப்படின்ட்டுருக்காங்க. எண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க லேவி பெற்ற பிள்ளைகளாக எண்ணப்படுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா லேவி பிள்ளைகள் தான் முதற் பண்ணாக தேவன் வேறுபிடிச்சிருக்கு. அந்த கேட்டகரியில் இவங்க வரான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு மோசை எந்த இதில் வரான்னு பார்த்தீங்கன்னா கோகாத்து வம்சத்தில் வராரு. அந்த கோகாத்து வம்சத்தில் தான் ஆசாரி ஊழியம் செய்யப்படுதுன்னு பார்க்கும். அந்த கேட்டகரியில் வராரு. ஆனால் இவங்க வந்துட்டு ஆசாரி ஊழியம் செய்ய முடியுது. ஏன்னா அந்த ஆசாரி ஊழியம் செய்கிறதுக்கு எதன் அடிப்பில் அவங்க வராங்கன்னா லேவி கோத்தத்தை அடிப்பில் உள்ள செய்கிறனால என்ன செய்கிறாங்க, இந்த அழைப்புக்குள்ளே வராங்கன்னு பார்ப்போம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்து லேவிய குமாரன் கெர்சோன் சொல்லி பார்த்துட்டா ஆசாரி கூடாது ஊழியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எண்ணாகமும் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கலாம். எண்ணாகமம் அதிகாரம் 4 வசனம் 22. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. அப்போது கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தில் ஆசாரி கூடாரத்தை பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்பட்டு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கு. என்னென்ன வேலை செய்யணுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருன்னு பார்க்கும். அப்போ வந்து கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருக்கு. அப்போ வந்து கெர்சோன் மரித்து போனாலும் அவனுடைய ஜெனரேஷனில் வர பிள்ளைகளை வந்துக்கிட்டு தான் ஆசாரி ஊழியம் செய்யப்படும் இருக்கு. இங்கே தான் என்ன போட்டு கெர்சோன் போட்டிருக்கு, கெர்சோம் கிடையாது, கெர்சோன் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா
கெர்சோம், அதாவது கெர்சோம்னு யாரும் மோசின் பிள்ளைங்க, அவங்களுக்கு எப்போ ஊழியம் கொடுக்கப்படும்னா சாலமோன் காலத்தில் கிட்டத்தட்ட 435 வருஷம் கழித்து தான் இங்கே கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அதுக்கு தான் இந்த விஷயங்களை படித்தோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். 1 நாளாகமும் 23:6 படிக்கலாம். 1 நாளாகமம் அதிகாரம் 23 வசனம் 6. அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். அப்போது இது எப்போ டைம்னா தாவீதின் காலத்துல அங்க ஊழியம் குடிக்காங்க. அப்போ கூட என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஊழியம் வகுப்புன்னா 24 வகுப்பு. அந்த ஒரு 24 வகுப்பு வகுப்பு பட்சத்தில் சொல்றாரு லேவின் குமார்கள் கெர்சோன், கோகாத், மெராரி இருக்கு. அந்த கெர்சோன் அந்த என்னன்னா அவங்க பிரகாரத்தை வேலை செய்யறவங்க. மெராரி குடும்பம் அவங்களும் அந்த மாதிரி பிரகாரத்தை ஒர்க் பண்றவங்க. இந்த கோகாத் வம்சம் தான் என்ன செய்யறதுன்னா நான் ஆசாரியனுடைய வகுப்புல வர்றவங்கன்னு பார்க்கணும். அதான் அந்த விஷயம் சொல்லப்படுது. இப்போ தாவீது காலத்துல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு அந்த ஊழியம் செய்யறாங்க. மோசையின் டைம்லையும் அந்த மாதிரி இவங்களுக்கு தான் ஊழியம் கொடுக்கப்பட்டது அங்கே அனுப்பிச்சு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டன்னு சொல்லி நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையை நீங்கள் மாற்றக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட நம்ம படிச்சுலாம் பார்க்கும். படித்தா நம்மளுக்கு புரியுன்னு பார்க்க. ஏன் இந்த மோசின் குமார்கள் வந்தாங்கங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்ப்போம். மோசையும் ஆரோனும் சகோதரர்கள் தான். ஆனால் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. அது நித்திய கட்டளைங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்ப்போம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 29 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். யாத்திராகமம் அதிகாரம் 29 வசனங்கள் 1 முதல் 8 வரை. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. அப்போதும் பார்க்கும். அப்போ ஆசாரிய ஊழியம் ஆரோனுடைய குமாரர் தான் கொடுக்கப்படுது. அது நித்திய கட்டளைன்னு பார்க்கும். அதை மாற்று கருத்தை யாரும் கிடையாது, அவங்கள தான் கொடுக்கணுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணி பலிகளை செலுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் அபிஷேகம் பண்ற மாதிரி இவங்களையும் நினைச்சு பார்த்தீங்கன்னா தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்கள என்ன செய்றாங்கன்னா ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துறாங்கன்னு பார்க்கும். பண்ணிருக்காங்க. அதுதான் நித்திய கட்டளை. ஆரோன் குமாரன் தான் செய்யணுங்கிறான்னு நித்திய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய சகோதரனாகிய மோசையினுடைய குமாரருடைய சந்ததிக்கு என்ன பண்றா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த ஆசாரி ஊழியம் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதுதான் கொடுக்கப்பட்டு அப்போ அந்த மோசை குமாரில் யாரை அடையாளப்படுத்த நம்ம அடையாளப்படுத்துது. மோசை குமாரில் கோகாத் அந்த லேவி புத்திரத்துக்குள்ள எண்ணப்பட்டார்கள்ங்கிற அனுசரித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த லேவி யாருன்னா முதற்பலன் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் என்னப்பட்டு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தால் ஜென்மிக்கப்பட்டு முதற்பலனாக இருக்கும் பார்க்கும். அப்போ நம்மளை கூட என்னப்படுறோம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நம்ம எண்ணப்பட்டிருக்கோம். நம்மளை கூட தேவன் ஆசாரி ஊழியமாக தேவன் ஆசாரி ஊழியம் செய்யறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திருக்கான்னு பார்க்கும். அப்போ கெர்சோம் எலியேசர் எப்பொழுது பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிமு 1405 பிறந்திருக்காங்க. நஞ்சுக்கு அப்புறம் பிறந்திருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 23 அதிகாரத்தில் 14-15 சொல்லப்பட்ட காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தான் மோசையினுடைய குமாரனுடைய சந்ததியில் உள்ள பிள்ளைகளை இங்கே ஆசாரி ஊழியமாக சேர்க்கப்படுறான்னு பார்க்கும். அது சாலமோனுடைய காலத்தில் பார்க்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா கிமு 970 பார்க்கும். அப்போ கிமு 1405க்கும் கிமு 970க்குள்ள இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 435 வருடம் பார்க்கும். இப்போ 435 வருடம் கழிச்சு தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்னன்னாங்க இந்த ஆசாரிய ஊழியத்துக்குள்ள வாராங்கன்னு பார்க்கும். இந்த அழைப்புக்குள்ள வாராங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி ஊழியம்
அந்த தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1700 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு புறஜாதியாக நம்மளுக்கும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள நினைச்சிடறோம் வந்திருக்கோன்னு பார்க்கும். வந்துட்டு கெர்சோம் அப்படிங்கிறான பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வெளிநாட்டவர் அயல்நாட்டவர்னு பார்க்கும். அது வந்து வேதத்தோடு இசைந்து அந்த பேரை பார்த்தீங்கன்னா அது வந்து புறஜாதிங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்தின்னு பார்க்கும். அப்போ வந்து கெர்சோனுங்கிற அர்த்தம் என்னென்னா புறஜாதின்னு பார்க்கும். இந்த புறஜாதி யாரை அடையாளப்படுத்துது, அது நம்மளை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எலியேசருங்கிறான பேரோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஹெல்ப்னு பார்க்கும். கடவுளுடைய உதவிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெர்சோம் எலியேசர் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். யூதா பெஞ்சமின்னு சொன்னாங்களே அது வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளுங்கிறத வேறுபிடிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். அது வந்து வேறுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து சபைக்கு நிலையாட்டம்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கோம். அதே மாதிரி இந்த கெர்சோன் எலியேசர் யாருக்கு நிலையாட்டமாக இருக்கு, இது சபை வகுப்பாரில் வந்துக்கிட்டு நிலாட்டமாக இருக்கான்னு பார்க்கும். அப்போ கெர்சோன் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 1,44,000 பேர் அடையாளப்படுத்து. இந்த எலியேசர் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஹெல்ப், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்காங்க. இது யாரை அடையாளப்படுத்துனா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன பண்ணால் உதவிக்காக கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்லணும்னா குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு திரளான கூட்டாங்க நிற்கின்னு பார்க்கும். அந்த குருத்தோலை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ரேன்சம்க்கு முன்னாடி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எருசலேமில் வந்து என்ட்ரு ஆகுறாரு. அப்போ கழுதை ஊர்வலத்தோ என்ட்ரு ஆகும் போச்சு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு ஓசன்னா ஓசன்னா என்று பாடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ ஓசன்னா ஓசன்னா என்றால் அப்போ வந்துட்டு எங்களை ரெச்சியும் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு பார்த்து உதவி செய்யுங்கிறதான அர்த்தம் பார்த்து பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரிச்சியுங்கிறதான உதவி செய்யுங்கிறான அர்த்தம். அதை தான் பார்த்து எலியேசர் யாரை அடையாளப்படுத்தினா திருக்கூட்டத்தை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, மோசையினுடைய குமாரனுக்கு ஆசாரிய ஊழியம் ஏன் மறுக்கப்பட்டதுங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா மோசையினுடைய குமாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க புறஜாதியுடைய ஸ்ரீகள்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களில் வந்துக்கிட்டு புறஜாதி ஸ்ரீயை விவாகம் பண்ணால் அதை வந்துக்கிட்டு ஒரு தீட்டான காரியமாகவும் அதை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட சந்ததியாக கூட நினைப்பாங்க பார்க்கும். அதனால கூட என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்ததிக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்படலான்னு பார்க்கும். நம்ம வந்துட்டு அதை கூட படிச்சிடலாம். என்னாகவும் 12ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். அதில் என்ன போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு புறஜாதிய பெண்ணை கெட்டினனால அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்திரீயை ஒதுக்கி வைக்காங்க. அவங்கள வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்கன்னு பார்க்கும். யாரும் அவர் சகோதரர்களே பேசுகிறாங்கன்னு பார்க்கும். மிரியாம் கூட அது பேசுகிறாங்கன்னு பார்க்கும். வாசிக்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1-2. என்னாகமும் அதிகாரம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். போதும் பார்க்கும். அப்படி எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணினபடினாலும் மிரியாமுக்கு ஆரோனும் அவனுடைய விவாகம் பண்ணின எத்தியோப்பியாவுக்கு தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதம் பேசி சொன்னார், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டும் பேசினது இல்லையா என்று அவளுக்கு கூட கேட்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணை அவர் கெட்டனால அவர் செய்கிற ஊழியமே நினச்சிடாத அங்கே ஒரு என்னென்னா ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க ஒரு தீட்டான ஒரு காரியமாக நினச்சிடும். அவங்க சகோதரியை நினச்சிடாங்க பார்க்குறாங்கன்னு பார்க்கும். மோசை கொண்டா பேசுகிறாங்க, எங்களை கொண்டும் பேசலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எது நிமித்தம் பேசுகிறாங்கன்னா அந்த ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ, அந்த கற்பின ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீயை அவர் விவாகம் பண்ணனால மோசைன்ற ஊழியமே அங்கே ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவங்க சகோதரிகள் என்ன பேசுகிறான்னு பார்க்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ மோசையினுடைய குமாரனுக்கு அந்த ஊழியம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு புறஜாதிய ஸ்திரீ அவர் விவாகம் பண்ணனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நினைச்சாங்க அந்த ஆசாரிய ஊழியம் அங்கங்கே மறுக்கப்படுறதுக்காக ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அது எப்படிங்கிறான விஷயத்த ஒரு சம்பவத்து மூலமாக படிச்சிடலாம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 2 அதுக்கப்புறம் 10, 11, 12, 17, 18, 19 படிக்கலாம். இது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுக்கப்புறம் என்ன செய்றாங்க, தேவாலயம் கட்டுறதுக்கு வாராங்க பார்க்கும். அப்போ அந்த நேபுகாத்நேச்சர் வீட்டில் அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க புறஜாதி ஸ்திரீகளை வந்து விவாகம் பண்ணிடுறாங்க. யார் விவாகம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா
ஆசாரியர்களே விவாகம் பண்ணிடுறான்னு பார்க்கும். ஆனால் தேவனுடைய கட்டளையில் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு புறஜாதிகளை வந்துட்டு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக அந்தந்த கோத்திரத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து விவாகம் பண்ணணுங்கிறான்னு சட்டத்திட்டம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக ஆசாரிகள் வந்துக்கிட்டு அது வந்து புறஜாதிய ஸ்திரீயை விவாகம் பண்ணக்கூடாது, விதவைகளை விவாகம் பண்ணக்கூடாது, தள்ளப்பட்டவர்களை விவாகம் பண்ணக்கூடாது, அது வேசியை விவாகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய சட்டத்திட்டங்கள் கொடுத்தாருந்தா பார்க்கும். அப்படி என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அடிமைத்தனத்தில் வந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி புறஜாதிகளை ஸ்திரீகள் விவாகம் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்கள தள்ளி விடணுங்கிறான விஷயத்த எஸ்ரா அவங்க வந்து சொல்றான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எஸ்ரா 10 அந்த வசனங்களை படிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 2, 10, 11, 17, 18 மற்றும் 19. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேலிருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1 தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். ஆசாரிய புத்திரரில் மறு ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றால், யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசேயா, எலியேசர், யாரீப், கெதலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையெடுத்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். அப்போதும் பார்க்கும். இப்போ இந்த ஆசாரிகள் வந்துட்டு புறஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ண நிமித்தம் என்ன பண்ணுறாங்க, அதை தள்ளி விடணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தள்ளி விட்டுட்டு அதை நினைச்சுறாங்க குற்ற நிவாரண பலி அங்கே வந்து செலுத்துறாங்கன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மோசே வந்துட்டு நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நினச்சிதான்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணார். அது வந்துட்டு தேவனுடைய பார்வையில் குற்றமாக கருதப்படலான்னு பார்க்கும். ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உலகத்தில் பாவம் இருந்தது, அது என்னப்படாமல் இருந்ததுங்கிற விஷயம் சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு வழி இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த புறஜாதி ஸ்திரீயை விவாகம் பண்ண சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈசாக்கருடைய குமாரன் பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு வந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கானானிய ஸ்திரீயை வந்து கொல்லாமல் தன் இனத்தாரில் போய் வந்து பின் கொள்ளுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஈசாக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த எபிரேயர் ஸ்திரீயில் போய் எங்கே எடுக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாக்கோப்பும் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போய் எடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயரில் போய் தாங்க பொண்ணு எடுக்கான்னு பார்க்கும். ஆனால் ஏசா வந்துட்டு என்னென்னா கானானி ஸ்திரீ விவாகம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இஸ்மவேல் ஸ்திரீகளை விவாகம் பண்ணுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த சேஷபுத்திரன் பாகத்தை பெறக்கு ஒரு தகுதி இல்லைன்னு பார்க்கும். ஆனால் யாக்கோப்பு ஏன் இந்த சேஷபுத்திரன் பாகத்தை வாங்குற தகுதி இருக்குன்னா அவர் வந்துக்கிட்டு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல தான் அவர் பொண்ணு எடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி பொண்ணு எடுப்பார். அதுங்கிற தேவனை அறிந்து தான் அவருக்கு தான் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாணங்கள் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து மோசே வந்துட்டு புறஜாதி ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் 435 வருடம் கழித்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மோசையின் குமாரனுக்கு அங்கே வந்து கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இது எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் அழைப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது, 2வது அழைப்பு வந்து புறஜாதி கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அப்போ முதலாவது வந்துட்டு மோசையினுடைய குமாரனுக்கு ஆசாரி ஊழியம் கிடைக்கல, 2வது தான் ஆசாரி ஊழியம் கிடைக்கப்பட்டுன்னு பார்க்கும். மோசை குமாரர் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்னச்சுன்னா எலியேசர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஹெல்ப்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட இந்த கானானி ஸ்திரீ வந்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறும்போதில் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்டாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி அப்போ வந்துட்டு புறஜாதிகளுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஹெல்ப் பண்ணான்னு பார்க்கும். அப்போ இந்த 435 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் மோசையினுடைய குமாரர்களுக்கு ஆசாரி ஊழியம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். என்னாகமம் அதிகாரம் 14 வசனம் 17. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல்
பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே அப்போதும் பார்க்கும். அப்போ பிதாக்கள் செய்த கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா என்று சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கும். அப்போ 435 வருஷங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னா, ஒரு 4ஆம் தலைமுறைக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த திட்டத்திற்குள்ள சேர விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அப்போ பிதாக்கள் செய்த தவறு நிமித்தம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசார ஊழியம் கிடைக்கல. பின்னாடி 4ஆம் தலைமுறைக்கு அப்புறம் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேக்கு என்னோட குமாரனுக்கு என்னதுன்னா அழைப்பு வருது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 4ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் இந்த பூமிக்கு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ரேன்சம் ஈடுபலி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் புறஜாதிகளுக்கு என்ன கிடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பு கிடைச்சிது, பரலோகராட்சி ஒரு அழைப்பு கிடைத்தது அப்படிங்கிற விஷயம் படித்தோம் பார்க்கும். அப்போ 4ஆம் தலைமுறைங்கிறது என்ன, ஒரு 400 வருஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு படிச்சிடலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்களை படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனங்கள் 13 முதல் 16 வரை. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோടെ உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். போதும் பார்க்க. அப்போ 4ஆம் தலைமுறையிலே இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள் விஷயம் சொல்றாருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் தலைமுறை அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. அப்போ 400 வருஷம் கழிச்சு இங்கே வருவாங்கன்னு சொல்றாரு. 4ஆம் தலைமுறையில திரும்பி வருவார்கள்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படும் பார்க்கும். அப்போ இந்த 4ஆம் தலைமுறைங்கிறத என்ன சொல்லணும்னா, எம்மோருடைய அக்கறம் இன்னும் நிறைவாகவில்லைங்கிற விஷயம் சொல்றாரு. அப்போ 4ஆம் தலைமுறைக்கு அப்புறம் வருவான்னு பார்க்கும். அப்போ 4ஆம் தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா மோசேக்கு அப்புறம் வரான் பார்க்கும். மோசே தான் 4ஆம் தலைமுறைன்னு பார்க்கும். அவனுடைய கால பகுதியை கூட நம்ம படிச்சுலாம். கிட்டத்தட்ட 430 வருஷம் கழிச்சு அங்கே வரான்னு பார்க்கும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வருஷம். யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 40 மற்றும் 41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. போதும் பார்க்கும். அப்போ 4ஆம் தலைமுறைங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 430 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 435 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் மோசேயுடைய குமாரனுக்கு அந்த ஆசார ஊழியம் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். இதை 4ஆம் தலைமுறைக்கு அதை என்ன செய்யறது, பிதாக்கள் செய்த தவறாக எடுத்துறாது மன்னிச்சு பின்னாடி சேர்க்கப்படுறதுக்கு ஒரு நிழலான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பூமிக்கு ஆதாம் செய்த தவறு நிமித்தம் பூமிக்கு மனுக்குலத்துக்கும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு புறஜாதிக்கு ஒரு மீட்பையும் எங்கே கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரேன்சம்ல ஈடுபடியில் அவர் கொடுத்தாருன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ 435 வருடம் கழிச்சு மோசே குமாருக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டதுங்கிற விஷயம் பார்க்கும். அப்போ மோசே குமார் யாரையும் அடையாளப்படுத்த பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக இருக்கான்னு பார்க்கும். அது எங்கெல்லாம் வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா உபாகம் 18:18 என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை சகோதரர் மத்தியில் எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுப்பதாகன்னு சொல்லி மோசே அங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் அங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7:37-38 அவர் சொல்லியிருப்பார். அந்த தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அங்கே ஸ்தேவான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி யோவான் 5:46 சொல்லியிருப்பார், மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானேன்னு சொல்லி. அப்போ மோசே யாரை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலாட்டமாக இருக்குது. அப்போ மோசே குமாரர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் அடையாளப்படுத்த 1,44,000 திரள் கூட்டத்தை இங்கே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த கெர்சோன் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னா அயல்வாசி இல்லை புறஜாதி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எலியேசர்னு பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஹெல்ப்னு பார்க்கும், கடவுளுடைய உதவிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிமு 1445 பார்க்கும். புதிய உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 33 அந்த உடன்படிக்கைன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு 30 வயசுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையுடைய சட்டத்திட்டங்களை அவங்க போதிக்கான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலி பார்த்தீங்கன்னா கிபி 33 வருஷம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிமு
1445க்கும் கிபி 33 அந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 1478 வருடம் இடப்பட்ட காலத்துக்கு பிறகு தான் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக தேவன் நம்மளை மாற்றிருக்கான்னு பார்க்கணும். அப்போ 435 வருஷம் கழிச்சு தான் மோசே குமாரனுக்கு ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டது பார்க்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 1478 வருஷம் கழிச்சு தான் புதிய உடன்படிக்கைக்காரன் ஊழியக்காரங்கிற ஒரு அந்தஸ்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. போதும் பார்க்கும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி அவரை எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மோசேயினோட குமாரருக்கு வந்துக்கிட்டு ஆசாரி ஊழியம் யார் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் கொடுக்கப்பட்டாருன்னு பார்க்கும். அந்த சாலமோன் யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாண்டவர் ஐயசுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். சாலமோன் யார் பார்த்தீங்கன்னா சமாதான புருஷன் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்தை கட்டுருக்கான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவர் இயேசு சரீரமான ஆலயத்தை அன்றைய கெட்டி எழுப்பியிருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே சாலமன் கெட்ட ஆலயத்தை எடுத்து போடுற விஷயம்னா நியாயப்பிரமாணத்தில் வந்து அந்த திரைச்சிலையை கிழிச்சு போட்டுட்டு கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை எடுத்துறாங்க தேவன் நினைச்சதை கிழித்து போட்டு அவர் சரீரமாகிய அந்த திரையின் வழியாக நம்ம நினைச்சது அவர் கொண்டு போயிட்டான்னு பார்க்கும். புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராகும்படி அவரே நம்மளை தகுதி உள்ளாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரிய இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்துக்கொள்ளும் ஆவியும் உயிர்ப்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நினைச்சதை நம்மளுக்கு அந்த ஆசாரிகளை கொடுக்கல. நம்மளுக்கு எதன் அடிப்படையில் கொடுத்தோன்னா ஆவியின் அடிப்படையில், தேவனுடைய ஆவியின் அடிப்படையில், அந்த ஆவியின் அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டது எங்கள் விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 13, 14, 15, 17 வசனங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 13, 14, 15 மற்றும் 17. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அவன் அந்த மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. போதும் பார்க்கும். இங்க ஒரு அடையாள பாஷைக்கா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா வாசல்களின் அருகே 12 தூதர்களும் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலருடைய 12 கோத்திரத்துடைய நாமங்கள் எழுதப்பட்டது அப்படின்றது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் ஒரு தரிசனம் பார்க்காரு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 தூதர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட 12,000 சொல்லி சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த ஒவ்வொரு கோத்திரத்தை, அதை வந்துட்டு 12,000ங்கிறது யாருன்னா தூதர்கள்னா தேவனுடைய வேலை செய்த தேவனுடைய பணியாளர்களை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த வாசல் மேல் இஸ்ரவேலர் சந்ததியாரின் 12 கோத்திரத்துடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு அடையாள பர்சன் பார்க்கும். இது யாரும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களோ அவங்களுடைய பேர் நினைச்சப்பட்டிருக்கு, அங்கே எழுதப்பட்டிருக்கு. அங்கே விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். எப்படி என்றால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் பண்ணியிருப்போம், ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம். அங்கே நினைச்சது அந்த ட்ரெயின்லாம் முன்னாடி ஒரு சார்ட் ஓட்டியிருப்பாங்க, யாரோட பேர்லாம் இருக்குன்னு சொல்லி ஓட்டியிருப்பாங்க. அந்த சார்ட்டின் அடிப்படையில் நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட்டோடைய அந்த கோச்சை எழுதியிருப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 12 கோத்திரத்தை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி படிக்கும் பட்சத்தில் நகரத்தின் மதிலில் 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியாருடைய 12 அப்போஸ்தலர் நாமங்கள் பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்க. இது யாரும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரோட உபதேசத்தை யாரெல்லாம் அவங்க கேட்டு ஜீவிச்சார்களோ அவங்க தான் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பரலோக அழைப்புக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றினர் யாருன்னா சீஷர்கள். அந்த சீஷர்களுடைய உபதேசத்தை பின்பற்றுறது யாருன்னா நாம் தான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம் பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த பேர் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தான் இதை அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தை சதுரமாக இருந்தது. என்னோட பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலை அளந்த போது
அளந்து பார்க்காங்க. பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அது மனுஷனோட அளவுப்படி 144 மூலமாக இருந்துச்சு. அப்போ 144 எதை அடையாளப்படுத்தினா 1,44,000 பேரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் அந்த 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 அளவை அளக்குறாரு. அந்த கோட்டையை அளக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அது மனுஷனுடைய அளவாக இருக்குது. அது 1,144 போட்டிருக்குன்னு பார்க்கும். அந்த 144 எதை அடையாளப்படுத்தினா 1,44,000 பேர் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள்ங்கிற விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுன்னு பார்க்கும். அந்த அஸ்திபார கற்கள் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை தான் அடையாளப்படுத்துது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபேசியர் 18ஆம் அதிகாரம், எபேசியர் 2, 18, 19, 20, 21, 22 வசனங்கள் படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 18 முதல் 22 வரை. அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போதும் பார்க்கும். அவர் சொல்றாரு, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருந்தோம். அந்த இருதரத்தாரும் யாரையெல்லாம் இடப்படுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரும் புறஜாதி இருந்துச்சு. இப்போ என்னச்சு பார்த்தீங்கன்னா இதை ஒரே ஆவியினால பிதாவிட சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கோம் பார்க்கும். அங்கே ஆரோனும் மோசையும் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மோசையை கோகாத்தினுடைய வம்சத்துக்கு கீழே கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிப்பு ஊழியத்தில் அங்கே சேர்த்தாருன்னு பார்க்கும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மூலமாக நம்ம என்ன செய்து அவர் மூலமாக என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். எது பெற்றோம்னா அந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு நம்ம ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியும் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராக இருந்து அப்படின்னு பார்க்கும். அப்போ இனி அந்நியரும் பரதேசியமா இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மோசையினுடைய குமார் 2 பேர் யாருன்னா புறஜாதிகளை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆனால் இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா புறஜாதி கிடையாது, நம்ம வந்து தேவனுடைய வீட்டாராயிட்டோம். தேவனுடைய வீடு எதையெல்லாம் அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடுன்னு சொல்லப்படுறது, பரலோக ராஜ்யமும் தேவனுடைய வீடு, சபையும் தேவனுடைய வீடுன்னு பார்க்கும். அதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல முடியல, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் கல்லல் கொய் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அந்த ஆலயத்தில் உள்ள காரியங்களை போய் நினைச்சிட்டாரு. புறாவிக்கிறவர்களை காசுக்காரரை அவர் துரத்துறான்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய வீடுங்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா அது ஆலயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். பரலோகம் தேவனுடைய ஆலயங்கிறதான விஷயத்த வெளிப்படுத்தல அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதான் சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர் அறிவிக்கிறீர்கள், அதுக்கு தாமே இயேசு கிறிஸ்து தாமே முளைக்கலா இருக்கான்னு பார்க்கும். அப்போ என்ன பரலோகத்தில் நம்ம அஸ்திபாரம் பார்த்தோம்ல, அங்கே அங்கே என்ன அஸ்திபாரத்தில் யார் இருந்தா 12 ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு, அது அஸ்திபாரத்தில் இருக்காரு, அவரு மூளைக்கல்லா இருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த அஸ்திபாரம் 12 அப்போஸ்தலர் நாமங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கும். அதன் மூலமா நம்ம கட்டப்பட்டிருக்கோன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கட்டப்பட்டிருக்கோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா இணைகிறதுன்னு இருக்கு. அந்த பரிசுத்த ஆலயங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அவர் மேல் நீங்கள் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை படித்த அந்த விஷன் வந்துட்டு எதை அடையாளப்படுத்தினா பரலோக ராஜ்யத்தில் உள்ள காரியத்தை இதை அடையாளப்படுத்த விதமாக இருந்துச்சுன்னு பார்க்கும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிக்க, 12 வாசல்களுக்கும் 12 முத்துக்கள் இருந்தன, ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ளதும் பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. அதிலே தேவாலயத்தையும் நான் காணவில்லை. சர்வமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானமே அதற்கு ஆலயம். அப்போ அந்த ஆலயமாக கூட்டி சேர்த்தீர்கள் என்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே யார் தான் ஆலயமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானருமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆலயமாக இருக்காங்க. 24 வசனத்தில் சொல்லிருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதனுடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமி ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்னு இருக்கும். அப்போ பூமியோட ராஜாக்கள்ல எப்படி ஜனங்கள் மதிப்பாங்களோ அந்த மதிப்பு மரியாதையும்
யாருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேருக்கு அவருக்கு கொடுத்துருக்காருங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். நம்மளும் கூட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். போதும் பார்க்கும். இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். அப்ப என்ன பண்றா பாத்தீங்கன்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கும். அவன் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ எப்படி மோசைக்குமாரருக்கு ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி புறஜாதியாய நம்மளுக்கு ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்படுது. சொந்த ஜனமாக நம்ம இருக்கிறோம்னு பார்க்குறோம். அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சேஷபுத்திரன் என்று அழைக்கப்படுது. யாத்ராவும் 4:23 இருக்கு. அது லேவி வந்துட்டு முதற்பலனுங்கிற விஷயம் சொல்லப்படுறதுக்கு அவங்க எண்ணாகமும் 3:12 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து சத்திய வசனத்தினால் நினைச்சது ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் நம்மளும் முதற்பலன் இருக்கு. அது யாக்கோப்பு 1:18 சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த 1,44,000 பேர் அப்போ சொல்லப்பட்ட விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்தில் படித்தது இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. அது நம்மளே அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சியோனுக்கு போகிற அழைப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க வந்துட்டு அல்லல் தட்டிட்டாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 50 வசனம் 5. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். போதும் பார்க்கும். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினாலே நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சியோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதோ என்று கேட்டு விசாரிப்போம் இருக்காங்க. ஆனால் வந்து இது வந்துட்டு எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு சியோனுக்கு போகிற 1,44,000 அழைப்பு இருந்துச்சு. ஆனால் இவங்க நினைச்சப்பட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி புறஜாதிகளோட மிண்டலாகி நினைச்சாங்க, அவங்கள தீட்டுப்படுத்தாங்க. இப்போ வந்து அந்த 1,44,000 பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைச்சது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து சியோனுக்கு நேராக முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதோ என்று கேட்டு விசாரிப்போங்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வந்துட்டு அந்த வாய்ப்பை தவறிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த பரலோகராஜ்யத்தின் வாய்ப்பை வந்துட்டு பின்னாடி சந்ததிகளுக்கு அவங்களுக்கு விவரித்து சொன்னார். அவங்களும் அதை அல்லல் தட்டிட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த சியோனுக்கு போகிற வழியை அவங்க விட்டுட்டாங்கங்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சியோன் நீங்கள் யாரை அடையாளப்படுத்த நம்மளை தான் அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். ஏசாயா 2:3 வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம். அப்போ திரளான ஜனங்கள்னா உலக ஜனங்களும் என்ன செய்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் வராங்க பார்க்கும். யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயம்னா இஸ்ரவேலுடைய ஆலயமா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயமா இருக்கார். அவரை பார்க்க போவோம் வாருங்கள்ங்கிறாரு. அவர் தமது வழியை போதிப்பார். நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நினைச்சாங்க எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்ல மாதிரி சியோனுக்கு போகிற வழியை பார்த்தாங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, அதில் போக முடியல. இப்போ ராஜ்யத்தில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு சியோனுக்கு போகிற அழைப்பு இருந்துச்சு. நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள அழைப்பு நியாயப்பிரமாணத்தில் இருந்துச்சு. அந்த வழியை வந்துட்டு அல்லல் தட்டாங்க. இப்போ ராஜ்யத்தில் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்காங்க. ஒழுங்காக ஜீவிச்சா நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ளா அப்போ முடிவில் வாழ்வுக்குள்ள இவங்க என்ட்ராகலாம் பார்க்கும். அதான் அவர் சொல்றாரு. அவர் தமது வழியை போதிப்பார். நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் இருக்கும். அப்போ சியோனிலிருந்து வேதம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் தான் அவங்க சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்க. எருசலேமிலிருந்து அவரோட வசனம் வெளிப்படும். எருசலேம்னா சமாதானத்தின் அஸ்திபாரமாக யார் இருப்பாங்க பார்த்தா திரள் கூட்டம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இவங்க நினைச்சிருவாங்கன்னா யாரை இந்த இஸ்ரேல் ஜனங்களையும் உலக ஜனங்களையும் அவங்க வந்துட்டு கைட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். இதே வசனம் பார்த்தீங்கன்னா மீகா 4:2 டிட்டாவா இதே மாதிரி இருக்குன்னு பார்க்கும். நீங்கள் வந்து பின்னாடி படிச்சுக்கலாம்னு பார்க்கணும். வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை 1,44,000 பேர் இஸ்ரேல் சந்ததியில இருந்தால் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு
12,000 சொல்லி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோத்திரத்தின் அடிப்பில் அங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் 1,40,000 கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் வந்து சங்கீதத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம கூட படிச்சிடலாம். சங்கீதத்தில் 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை படிக்கலாம். அதில் குறித்து நம்ம சொல்லப்பட்டு பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 87 வசனங்கள் 5 மற்றும் 6. சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அப்போது பார்க்கும். அப்போ சியோனை குறித்து இன்னான் இன்னான் பிறந்தார் என்று சொல்லப்படும். உன்னதமான தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். யார் தான் எழுதுறான்னா பிதாவை தேவன் தான் அதை வந்து முன்குறிப்பார்னு பார்ப்போம். யார் பிறந்தான்னு சொல்லி அதான் என்ன சொல்றேன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ 1,40,000 பேர் யாரும் பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர். யார் தான் குறிச்சிருக்காங்கன்னா உன்னதமானவர். அது யாருன்னா பிதாவை தேவன் தான் அங்கே குறிச்சிருக்கான்னு பார்க்கும். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னார் இன்னார் பிறந்தார் என்று அவர் தொகை எழுதுறார். அந்த பேரை யார் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர் எழுதுறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அந்த அழைப்புக்குள்ளே நினைச்சிட்டாரு கொண்டு போகிறான்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த தொகை எங்கேருந்து வருதுங்கிற விஷயத்தை நம்ம படிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 14. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னா நான் உங்களை நாயகர், நான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு சியோனுக்கு அழைத்து இருக்கேன். அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நம்மள ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு. அப்போ இந்த இதில் என்ன வருதுன்னா இங்கே கோத்திரம் அடிப்படையில் வரல. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு வம்சத்தில் உள்ள வம்சம்னா இங்கே உள்ள எல்லா அழைப்பும் பார்க்கும். ஊரில்னுங்கன்னா ஹோல் வேர்ல்டை அடையாளப்படுத்துது. ஹோல் வேர்ல்டில் உள்ள வம்சங்களை அடையாளப்படுத்துது. இவங்களுக்கு தான் இந்த அழைப்பு போது பார்க்கும். இவங்க தான் சியோனுக்கு அழைத்து கொண்டு வர. இதுதான் தொகை எடுதுன்னு பார்க்கும். இப்போ உலகத்தில் உள்ளவங்க ஜனங்கள் தான் எங்கே வராங்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த திட்டத்தில் வராங்க பார்க்கும். இந்தியா தேசம், பாகிஸ்தானாக கூட இருக்கலாம், சைனா கூட இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், உலகத்தில் எங்கே உள்ளவங்களாலும் இருக்கலாம். அந்த 1,40,000 பேர் இருக்காங்க. அது இன வேறுபாடு, மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் தேவனோட சத்தியத்துக்குள்ள வரோன்னு பார்க்கும். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள 1,40,000 பேர் வந்துட்டு ஒரு அடையாள பாஷையாக இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து சொன்ன இஸ்ரேல் ஜனங்களை வந்து அடையாளப்படுத்தி சொல்லியிருக்காரு. அந்த ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த ஜனங்கள். நம்ம தான் அந்த 1,40,000 பேர் பார்க்கும். அப்போ வந்துட்டு வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த வந்துட்டு அது ஒரு அடையாள பாசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஜோடி இன்னொரு வசனம் எங்கே போட்டிருக்குன்னா வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது. அதை நம்ம படிக்கும் போது இன்னும் டீட்டெயில்ஸாக வந்துக்கிட்டு அது நம்ம தான் சொல்லி உறுதிப்படுத்தும் பார்க்கும். அப்போ வந்துட்டு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த 1,40,000 பேர் இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. அது வந்துட்டு சபை வகுப்பாரையும் புறஜாதி ஜனங்களையும் அடையாளப்படுத்துற விதமாக அங்கே சொல்லப்பட்டிரும் பார்க்கும். இதுதான் அந்த சத்தியத்தோட உபதேசம் பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.